நான் எனக்காக தானே நான் விளையாடணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறதுக்கு நான் இங்க வரல, ஓகேவா? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் ஆடுற மாதிரியே இருக்காது. என்ன சௌந்தர்யா, பொசுக்குன்னு வந்து ஜாக்லின் எப்படி சொல்லிட்டீங்க? ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதா? உங்களுக்கு ஏன் அஃபெக்ட் ஆக போகுது? இப்பதான் உங்க கூட ஃப்ரெண்டா இல்லையே, அவங்க தான் இப்ப மஞ்சரியை தேடி போயிட்டாங்களே. ஆனா நீங்க சொல்றது என்னமோ ஒரு வாஸ்தவம் தான். ஜாக்லினுக்கு இந்த வீட்டுக்குள்ள யார் கூடயா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெட்டர் அப்படின்னு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல ஏதாவது நெகட்டிவ் காமிக்கணும்னா நைஸா அவங்ககிட்ட சண்டை போட்டு நகர மாதிரி நகர்ந்துருவாங்க. அது சௌந்தர்யாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதைத்தான் வந்து சௌந்தர்யா விஷால் கிட்ட சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் காமிக்கணும் அவசியம் இல்ல. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சோம்னா என்னோட கேம் அஃபெக்ட் ஆகுது, முக்கியமா வந்து ஜாக்லின் கூட சேரும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதைத்தான் வந்து நாமினேஷன்லயும் சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஜாக்லின்ட்ட நீங்க ஃப்ரெண்ட் சேர வேண்டாம், ஆனா அதை இதை எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு சௌந்தர்யாவை பார்த்து சொல்ல தோணுது. அது முக்கியமா விஷால்கிட்ட சொல்ல வேண்டாம். விஷால் கூட சேர்ந்த தர்சிகா, அன்சிதா அவங்க நிலைமையில உங்களுக்கு என்னன்னு தெரியும், அந்த லிஸ்ட்ல நீங்க வந்துடாதீங்க அப்படின்னு தான் நமக்கு சௌந்தர்யாவை சொல்ல தோணுச்சு. ஜாக்லின் அதுக்கு ஏத்தாப்புல எப்ப பார்த்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கு அதைத்தான் ரொம்ப விருப்பப்படுறாங்களோ என்னமோன்னு தோணுது. ஏன்னா அப்பதான் ஆப்போசிட்ல இருக்கவங்கள இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்ப மஞ்சரி, முத்து இவங்க கூட சேர்ந்துட்டு இருக்காங்க. அத முத்துட்ட கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து இந்த கேம்ல எனக்கு வின் பண்ண ஆசை இருக்கு, ஒருவேளை நான் வின் பண்ணாட்டிட்டா முத்து உனக்கு தான் இது கிடைக்கணும், இந்த டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு முத்து தலையில பெரிய ஐஸ தூக்கி வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? ஒருவேளை இந்த வாரம் வந்து முத்து நாமினேஷன்ல இல்லாதனால அவங்க ஓட்டெல்லாம் வந்து ஜாக்லின் கவர் பண்ற நினைக்கிறாங்களோ அப்படிதான் தோணுது. இந்த இடத்துல சௌந்தர்யாவும் அந்த ஃபேமிலி டாஸ்க்ல வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க தெரியுமா, சௌந்தர்யா வந்து உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ட் விளையாடல, மக்கள் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதைத்தான் சௌந்தர்யா இந்த இடத்துல பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெசேஜ சௌந்தர்யா ஜாக்லினுக்கு ஓட்டு போடாதீங்க என்னோட ரசிகர்கள், ஏன்னா இந்த வீக் வந்து சௌந்தர்யா வந்து நாமினேஷன்ல இல்ல, அந்த ஓட்டு வந்து ஜாக்லின் ஃப்ரெண்ட் தானே அவங்களுக்கு போட்டுன்னு போட்டுறாதீங்க அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்ற மாதிரியும் வந்து நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாக்லின் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல கரெக்டா இருக்காங்களா, இல்ல அவங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா இந்த மாதிரி ஜாக்லினை அடிக்கடி நோண்டாம கேம்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.